தம்பி நீ இங்கே உட்காந்துக்கோ, அம்மா போய் காப்பி போட்டு கொண்டுறேன். இல்லைம்மா நான் ரூமுக்கு போகிறேன், நீ அங்கே கொண்டு வாம்மா. இல்லை தங்க உள்ள அக்காவுக்கு ஆன்லைன் டியூஷன் போயிட்டுருக்கு, நீ இங்கே இரு. ஓ ஆன்லைன் டியூஷனா, அதை வர்றேன். எஸ் மிஸ் எஸ் மிஸ். அந்த சம் தான் மிஸ் போட்டுட்ருக்கேன். பொன்னி அந்த சம முடிச்சுட்டு எனக்கு மானிட்டரில் காட்டு. ஒரு நிமிஷம் மிஸ். ஒன்றும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, சிக்கனா தந்தூரியா? டேய் முதல்ல இங்கிருந்து போடா. பொன்னி என்ன கிளாஸை கவனிக்கிறா இல்லையா? சம்ம போட சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? அவ்வளோதான் மிஸ். டேய் வெளில போடா. அக்கா டேய் மணி என்கிட்ட எது பேசாத போடா. பொன்னி அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? கிளாஸை கவனிக்காம? நோ மிஸ் சம்மா சொல்லிக்கிட்டே போடுறேன் மிஸ். இப்போவே கண்ணை கட்டுதே. நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுல்ல? சரிக்கா ஓ. அப்பா போய் தொலைஞ்சிட்டான். அச்சோ நெட்டு கட் ஆயிடுச்சே. மணி ஏன் நம்பருக்கு எதுக்கு கால் பண்ற? நீ தானே உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்ன, அதான் ஃபோனில் பேசுகிறேன். மிஸ் சாரி மிஸ், கனெக்டிவிட்டி போயிடுச்சு மிஸ். சாரி மிஸ். உனக்கு ஒரு சம்ம போடுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது இல்லை? இப்படியே போச்சுன்னா 10 வருஷம் படிப்ப போல நீ. ஐயோ இவனால அந்த அம்மாட்ட நான் என்னென்ன திட்டு வாங்குறேன். சரி சீக்கிரம் போடு. அக்கா என்னடா? கோபப்படாதே, உனக்கு காஃபி வேணுமா பூஸ்ட் வேணுமான்னு அம்மா கேட்டு வர சொன்னாங்க. ஐயோ குடும்பமே என்னை ஏன் இப்படி பழி வாங்குறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துற ஹோம்ஒர்க் சம்லாம் நோட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஸ்கூலில் வந்து சப்மிட் பண்ணணும், ஓகேவா? எஸ் மிஸ். அதை மட்டும் மொதல் ஆளாக சொல்லிடு. டேய் நேரம் பார்த்து எல்லாம் பழி வாங்குறீங்கல்ல என்ன? அந்த அம்மா என்னடா ஸ்கூலுக்கு வந்தா நான் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ற மாதிரி என்கிட்டே பொன்னி அதை முடிச்சிட்டியா, பொன்னி இதை முடிச்சிட்டேன், பொன்னி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண, பொன்னி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி போட்டு படாத பாடுபடுத்தி என்னை கழுத்தறுக்கும் டெய்லி. இப்போ அதே அம்மாட்ட போய் என்னை ஆன்லைன் டியூஷன் வேற சேர்த்து என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க எல்லாம்? ஸ்கூலில் தான் அந்த அம்மா டார்ச்சர் தாங்க முடியல, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம்னா வீட்லேயும் டெய்லி ஆன்லைன் கிளாஸ் அந்த அம்மாட்டையே சேர்த்து விட்டீங்க எல்லாம். கால கொடுமையாடா. பொன்னி பேசி முடிச்சிட்டியாடா? மேக்ஸில் ஒரு ஃபார்முலா கேட்டால் வாயே திறக்க மாட்டேன், இப்போ வாயை திறந்தா மூட மாட்டேன் இல்லை? நாளைக்கு பேரண்ட்ஸோட ஸ்கூலுக்கு வா. ஐயோ ராமா. The next day. என்ன பொண்ணு வந்தனே சோஃபாவில் வந்து படுத்துட்ட? முடியலம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குமா. ஃபேஸ் வாஷ் பண்ணால் சரியாயிடும் சொல்லலாம். அம்மா போய் உனக்கு சூடாக காஃபி போட்டு கொண்டுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும்ல? இதுக்கு தான் இத்தனை பாசமாக பேசுறியோ? ஆன்லைன் டியூஷனுக்கு அவ்வளோ பணத்தை கட்டி வச்சுருக்கோம். இதில் வாரத்தில் 3 நாள் தான், அது 1.5 மணி நேரம் தான் கிளாஸே. போப்போ எந்திரிச்சு சீக்கிரம் ரெடியாக போப்போ. கொடுமைக்கார அம்மாவா இருக்கியே அம்மா, என்னால் நிற்க கூட முடியலம்மா, ஒரே வயிறு வலியாக இருக்குமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிளாஸ் வேணாமா? அதை நீயே அவங்க மிஸ்ஸு ஃபோன் பண்ணி சொல்லுப்போ, ஏதாவது ஒரு சாக்கு கிளாஸை கட்டடிக்க. ப்ளீஸ்மா இந்த ஒரு தடவை மட்டும் நீ சொல்லுமா. நான் சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். கண்டிப்பாம்மா, நீ சொல்லி நான் கேட்காம இருப்படா. ½ அன் ஹவர் தான் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் புக் எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும், ஓகேனா சொல்லு. கண்டிப்பாம்மா, நான் நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து படிக்கிறேம்மா, நீயே பாரு. ஹலோ மிஸ், நான் பொன்னியோட அம்மா பேசுகிறேன் மிஸ். சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள் மிஸ். பொன்னிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வயிறு வலியாக இருக்குது, படுத்திருக்கா. அதான் எனக்கு கிளாஸ்க்கு வர முடியாது, அதான் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படிங்களா? கிளாஸில் தான் நல்லா வாயாடிட்டு தானே இருந்தா, இப்போ என்னாச்சு? சரி ஓகே மேடம். அப்புறம் ஒன்றுங்க சொல்லுங்கள் மேடம். நீங்கள் எப்போவுமே ஆன்லைன் கிளாஸ் முடிச்சோன்னே எக்ஸசைஸ் கொடுப்பீங்க இல்லையா? இன்றைக்கி அந்த மாதிரியே எக்ஸசைஸாக 1 இல்லை 2 எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்ருங்க மேடம். என் பிள்ளை இன்றைக்கி உட்காந்து அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் தூங்குவா, அதுக்கு நான் கேரண்டி. பரவாயில்ல மேடம், உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்களா, அதனால தான். நாளைக்கு பார்த்துக்கலாம் மேடம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். என்னென்ன சம்மன் எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், அதை நாளைக்கு காலையில் டான உங்கள் டேபிளில் வந்து சப்மிட் பண்ணிடுவா. இந்த அம்மா ஏன் இப்படி பண்ணுது? ஓகே மேடம் வச்சிடறேன் மேடம், பை பை. ஏமா அப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? அவங்களே ஹோம்ஒர்க் வேணான்னு சொல்கிறாங்கல்ல, நீ என்ன ஒரு எக்ஸசைஸ் இல்லை 2 எக்ஸசைஸாக கொடுங்கன்ற. அப்போதான் உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அவங்களுக்கு. பாரு பிள்ளை உடம்பு சரியில்லாமல் கூட இத்தனை சம் போட்டு வந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல கிளாஸ் ரூமில். ஆமாம், உன்னோட அபிப்பிராயமும் அபியும் நானுன்ட்டு. என்னது இப்படி வளர்ற? ஒன்றும் இல்லை, ஸ்லிப்பு டங்க் ஆயிடுச்சு. சாரி.
டங்க்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஐயோ, நான் 10th முடிக்கக்குள்ளே மண்டை மூளையெல்லாம் குழம்பிடும் போல. யார் உனக்கு மண்டை மூளை குழம்புது? நீ மற்றவங்க மண்டையை குழப்பாம இருந்தா சரி. சரி போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு புக் எடுப்போ. உங்கள் மிஸ் வாட்ஸ்அப் அனுப்புனே கொண்டு வந்து தரேன். ஆமாம், கடைசியில் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி ஹிஹி ஹிஹின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தியே, அப்படி என்ன? அது ஒன்றும் இல்லை பொன்னி, அவங்க ஆக்சுவலி இன்னைக்கு கிளாஸே வைக்க வேணான்னு தான் முடிவு பண்ணாங்களாம். இப்போ நம்ம அவ்வளோ தூரம் கேட்டதுக்காக எக்ஸசைஸ் உனக்கு மட்டும் அனுப்புகிறாங்க.